நாம எல்லாருமே வேற ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய விசா, ஆஃபர் லெட்டர், அதில இருக்கிற சேலரி, பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுவோம். ஆனா, நம்மள்ல பல பேரு வேற ஒரு முக்கியமான விஷயத்த செக் பண்றதுக்கு மறந்துடுறீங்க. அதுதான் காஸ்ட் ஆஃப் லிவிங். ஏன் இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா, நாம வேற ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போய் அந்த நாட்டில கிடைக்கிற சேலரிய வச்சு, அங்க கம்ஃபர்டபுளா சர்வை பண்ண முடியுமா? எவ்வளோ சேவ் பண்ண முடியும்? அப்படிங்கிறத டிசைட் பண்றது இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் தான். அந்த வகையில நீங்க ஒமானுக்கு வேலைக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல ஒமானோட காஸ்ட் ஆஃப் லிவிங் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஃபேமிலியா வந்தாலும் சரி, சிங்கிளா வந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஆகக்கூடிய ஹவுஸ் ரெண்ட், ஃபுட், வாட்டர் பில், எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்டர்நெட் பில் இந்த மாரி பேசிக் தேவைகளுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பேசப் போறோம். எந்த ஒரு நாட்டுக்கும் நாம முதல்ல போகும்போது நமக்கு பெருசா செலவு வைக்கிறது இந்த ஹவுஸ் ரெண்ட் தான். ஒமானை பொறுத்தவரைக்கும் இந்த ஹவுஸ் ரெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் லொகேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்கட், சலாலா, சூர், சொகார் இந்த மாதிரியான சிட்டி சென்டர்கள் அதிகமாகவும், அவுட் ஆஃப் த சிட்டி சென்டர் கொஞ்சம் கம்மியாகவும் நமக்கு கிடைக்கும். நீங்க ஃபேமிலியா வரீங்க, ஒரு அபார்ட்மெண்ட் ரெண்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மினிமமா 130 ரியால்ல இருந்து மேக்ஸிமம் 200 ரியால், 250 ரியால், 300 ரியால் வரைக்கும் இந்த ரெண்டு மாறுபடும். அதாவது நீங்க எடுக்கிற லொகேஷன பொறுத்து, இல்ல நீங்க எடுக்கிற பில்டிங், ஓல்டு பில்டிங்கா, நியூ பில்டிங்கா, இல்ல நீங்க எடுக்கிற அபார்ட்மெண்ட் ஃபர்னிஷ்டா, அன்ஃபர்னிஷ்டா இதெல்லாம் பொறுத்து உங்களோட ரெண்ட் மாறுபடும். இதுவே நீங்க சிங்கிளா வரீங்க, ஷேரிங் அக்காமடேஷன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா, 40லேருந்து 70 ரியாலுக்குள்ளாடி உங்களுக்கு ஒரு நல்ல ஷேரிங் அக்காமடேஷன் கிடைக்கும். ஸோ நீங்க ஃபேமிலியா வந்தா உங்களுக்கு ஆவரேஜா 150 ரியாலும், இதுவே நீங்க சிங்கிளா வந்தா உங்களுக்கு ஆவரேஜா ஒரு 60 ரியாலும் ஹவுஸ் ரெண்ட்டுக்கு பெர் மந்த் ஆகும். அடுத்ததா நமக்கு ஆகக்கூடிய செலவு ஃபுட். நீங்க ஃபேமிலியா இருக்கீங்க, ஓனா குக் பண்ணி சாப்பிடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு ஒரு மினிமமா 90 ரியால் பெர் மந்த் ஃபுட்டுக்கு செலவு ஆகும். இந்த 90 ரியால் அப்படிங்கிறது மினிமம் தான். இதில நம்ம ஃப்ரூட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் இந்த மாரி எதுவும் ஆட் பண்ணாமலே நமக்கு 90 ரியால் பெர் மந்த் மினிமம் ஆயிரும். நான் இங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க மொத்தம் 4 பேரு. ஸோ இதுவே நீங்க சிங்கிளா இருக்கீங்க, ஓனா குக் பண்ணி சாப்பிடுறீங்கன்னா, மினிமமா ஒரு 30 ரியாலுக்குள்ளாடி உங்களுக்கு இந்த ஃபுட் எக்ஸ்பென்ஸ டேக்கிள் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இங்க 40, 50 ரியால் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மெஸ் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ 2 வேள ஃபுட் 40, 50 ரியாலுக்கு அவங்களே டெலிவர் பண்ணுவாங்க. அந்த மாரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ ஃபுட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க ஃபேமிலியா இருக்கீங்க, ஓனா குக் பண்ணி சாப்பிடுறீங்க அப்படின்னா, மினிமமா 90 ரியாலும். அதுவே நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 30 ரியாலும் ஃபுட்டுக்கு செலவாகும். அடுத்ததா நமக்கு ஆகுற செலவு எலக்ட்ரிசிட்டி பில். உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒமானோட டெம்பரேச்சர் இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாசங்கள தவிர மத்த மாசங்கள் எல்லாமே 40லேருந்து 45 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். அதனால எப்பவுமே நம்ம வீட்ல ஏசி யூஸ் பண்ணி தான் ஆகணும். நம்மளுடைய கரண்ட் பில்ல அதிகமா யூனிட்ஸ் கன்சியூம் பண்றது இந்த ஏசி தான். ஸோ நாம எத்தனை ஏசி யூஸ் பண்றோம், எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லும் மாறுபடும். ஸோ எலக்ட்ரிசிட்டி பில்ல பொறுத்தவரைக்கும் நீங்க ஃபேமிலியா இருக்கிற பட்சத்தில மினிமமா 25 ரியால்லேருந்து 35 ரியால் வரைக்கும் உங்களுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி பில் வரும். இதுவே சிங்கிளா நீங்க ஒரு ஷேரிங் அக்காமடேஷன்ல இருக்கும்பொழுது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் ஒரு 10 ரியால் வரும். ஸோ எலக்ட்ரிசிட்டி பில்ல பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு மினிமமா 25 ரியாலும், சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 ரியாலும் எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு நாம வச்சுக்கலாம். அடுத்ததா நமக்கு வரக்கூடிய செலவு வாட்டர் பில். இந்த வாட்டர் பில்ல நாம 2 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு யூட்டிலிட்டி வாட்டர் பில், இன்னொன்னு ட்ரிங்கிங் வாட்டர் பில். இந்த யூட்டிலிட்டி வாட்டர் பில் அப்படிங்கிறது நம்ம ஹவுஸ் ஹோல்டுக்கு யூஸ் பண்ற வாட்டர். அதாவது குளிக்கிறதுக்கு, ட்ரெஸ் வாஷ் பண்றதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ற வாட்டர். இந்த வாட்டர் பொறுத்தவரைக்கும் நீங்க ஃபேமிலியா இருக்கீங்கன்னா ஒரு 10 ரியாலும், நீங்க சிங்கிளா இருக்கீங்கன்னா ஒரு 5 ரியாலும் பெர் மந்த் வரும். ட்ரிங்கிங் வாட்டர பொறுத்தவரைக்கும் நீங்க ஃபேமிலியா இருக்கிற பட்சத்தில ஒரு 6 ரியாலும், நீங்க சிங்கிளா இருக்க பட்சத்தில ஒரு 2 ரியாலும் உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்கு செலவாகும். அடுத்ததா நமக்கு ஆகுற செலவு இன்டர்நெட் பில். சில அபார்ட்மெண்ட்ஸ் நமக்கு இன்டர்நெட் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது அவங்களோட ஹவுஸ் ரெண்ட்ல ஒய்ஃபை பில் இன்க்ளூடட். பட் சில அபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாரி ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றது கிடையாது. ஸோ ஃப்ரீயா கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில ஒரு 30 ரியால் இந்த இன்டர்நெட்டுக்காக நீங்க செலவிட வேண்டியது இருக்கும். அதாவது 30 ரியாலுக்கு உங்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டா 100 எம்பி பெர் செகண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க ஃபேமிலியா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 30 ரியாலும், இதுவே ஒரு ஷேரிங் அக்காமடேஷன்ல இருக்கீங்கன்னா ஒரு 10 ரியாலும் நீங்க இன்டர்நெட்டுக்காக செலவிட வேண்டியது இருக்கும். அடுத்ததா நமக்கு வரக்கூடிய செலவு டிரான்ஸ்போர்ட்டேஷன். என்னதான் இங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்தாலும், நம்ம பெரும்பாலான நேரங்கள்ல இந்த டாக்ஸிய தான் டிபெண்ட் பண்ணி இருப்போம். ஸோ நம்மளுடைய வீட்ல இருந்து நம்மளுடைய ஒர்க் பிளேஸ் கொஞ்சம் ஃபார்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, நாம இந்த டாக்ஸில தான் டெய்லி போயிட்டு வர வேண்டியது இருக்கும். ஸோ இதோட சார்ஜஸ் நம்மளோட டிஸ்டன்ஸ், நம்ம டிராவல் பண்ற ஃப்ரீக்வென்சி பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஃபேமிலியா இருந்தாலும் சரி, சிங்கிளா இருந்தாலும் சரி, மினிமமா ஆவரேஜா ஒரு 15 ரியால், அதாவது ஒரு 15 ரியால் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு செலவாகும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். மொத்தத்தில நீங்க ஒரு ஃபேமிலியா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில ஒரு 325 ரியாலும், அதுவே நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 137 ரியாலும் பெர் மந்த் உங்களுக்கு மினிமமா எக்ஸ்பென்ஸ் ஒமான்ல ஆகும். நான் சொன்ன இந்த காஸ்ட் எல்லாமே ஒரு அப்ராக்ஸிமேட் வேல்யூஸ் தான். உங்களோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து இது மாறுபடும். நான் சொன்ன இந்த எக்ஸ்பென்சஸ் இல்லாம வேற எக்ஸ்பென்சஸும் நமக்கு வரும். அதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நாம செலவு பண்றது, வெளிய ஃபுட் வாங்கி சாப்பிடுறது, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது, ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் வாங்குறது, மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது, கிளாத்ஸ் வாங்குறது இந்த மாரி நமக்கு
நம்மளோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து வேறையும் எக்ஸ்பென்சஸ் நிறைய வரும். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, பேச்சுலராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆவரேஜாக மினிமமாக எவ்வளவு செலவு ஆகும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல்தான் வாழ்க்கை.